வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு அழகான அற்புதமான ஒரு பயணத்துக்கு தான் போகிறோம். அதுவும் நம்ம குழந்தைங்களோட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிளேஸ்ன்னு பார்க்குறீங்களா? நம்ம சேலம் குருவம்பட்டி பூங்கா தாங்க. எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்க. நம்ம குழந்தைங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க சின்ன சந்தோஷப்படுவாங்க. இப்போ குருவம்பட்டி பூங்காவில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். என்னென்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீக்கெண்டு உங்கள் குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இது உங்கள் ஹாப்பி சேலம் 360 யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கோரிமேடு வந்துடுங்க. கோரிமேடு வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் குருவம்பட்டின்னு அழகாக போர்டு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து பழக்கடைகள்லாம் இருக்கும். போகும்போது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கிக்கோங்க. குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தங்களை அன்புடன் வரவேற்கிறது போர்டு பார்த்தாச்சுங்க. என்ட்ரு ஆகியாச்சு. உள்ளே போனவுடனே நமக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வண்டியில் வரீங்களோ அதை பார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். மெயினான விஷயம் அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அலோடு கிடையாது. வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. உள்ளே என்ட்ரானவுடனே அழகான சிற்பங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு சிங்க பொம்மை அழகாக இருந்தது, கரடி பொம்மை அழகாக இருந்தது. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம குரங்கு சார் உள்ளே வந்தவுடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆசையாக பார்த்தாலுமே நம்ம கையில் என்ன இருக்குது பையில் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு வெப்பன்ஸ் வேணும். அங்கே இருக்கிற ஒரு பிரதரோட உதவினால ஒரு குச்சி கிடச்சிது. அதை கையில் வச்சுக்கிட்டே நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தான் குரங்கு வந்து அவ்வளோவா கிட்ட வரல. அப்படி இருந்தும் அழகான ஒரு குட்டி குரங்கு வந்துட்டு நம்ம குழந்தை கையில் இருந்த ஐஸ்கிரீமை அழகாக ஆசையாக கேட்டுச்சுன்னு கொடுத்துட்டோம். அது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. அந்த அழகை ரசித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, பயந்துக்கிட்டு மரத்து மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுது. சரி, அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்களை கூப்பிட்டு நடக்க ஆரம்பித்தோம். அழகான மயில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மைல் இருந்தது. ஒன்று ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தது. ஸோ நம்ம 2 விட்டு எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, அந்த குழந்தைங்க விளையாடுற ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே போகலான்ட்டு வந்தபோது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு அருவி முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கே தான் பார்த்திங்கன்னா ஐ லவ் குருவம்பட்டின்லாம் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படியே மெதுவாக நடந்தோம். அப்புறம் வேகமாக நடந்து நம்ம குழந்தைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே நிறையா இருக்குது. மெயினாக சர்க்கிள் தான் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்து விளையாடணும். ஒரு சிலதான் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ வாலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. நமக்கு பெரியவங்களும் நல்லாவே விளையாடலாம். இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா காற்று நல்லா சூப்பராக இருந்தது. இயற்கை சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மரங்கள், அந்த சத்தமே நமக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல இடங்கள். பட்டர்ஃப்ளை கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மெயினாக வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விளையாடும் போது நம்ம கூட இருக்கணும். இந்த இடம் தான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் கேமிங் விளையாண்டாங்க. சரி, அடுத்த வேலையாக மெயினாக மானை பார்க்கலான்னு போயிட்டோம். மானை கொஞ்சம் கிட்ட இருந்தது. மானை பார்த்தோன்னே நம்ம குழந்தைங்களும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அப்படியே வர சொன்னோம். அப்படியே மான் அப்படியே கிட்ட வந்தது. வாழைப்பழம் கையில் வச்சுருந்தோம். ஸோ அதை கொடுக்குறதுக்காக கூப்பிட்டோம். மான் கிட்ட வந்துருச்சு. இருந்த பழங்கள் வந்து ஏன்னா நம்ம வெளியில் வரப்போ வாங்கினோம் இல்லையா, அது கொடுத்தோம். அழகாக சாப்பிட்டுச்சிங்க. ஸோ இதை பார்க்கும்போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கும் பசிக்கும்ல, அவங்களும் கொடுப்பாங்க. பட் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக, அதாவது அன்வான்ட் ஃபுட்ஸ் கொடுத்துடாதீங்க பாவம். ஸோ பழங்கள் வகைகள் கொடுத்தா அது சந்தோஷமாக சாப்பிடும். ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுங்க. ஆக்சுவலாக இது பேர் புள்ளிமான். நடக்க ஆரம்பித்தோம். நல்லா போயிட்டு இருந்தோம். அப்படியே இயற்கை அழகாக ஷூட்லாம் பண்ணிவிட்டு போர்டெலாம் போட்டிருந்தாங்க. ஏதோ அந்த இடத்துல பார்த்தா 2 குரங்கு வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தது. ஆக்சுவலாக இது இந்த கடமான்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் கடமான். ஆமாம், இங்கே என்ன ஒரு ஃபன் ஆகிடுச்சிங்கன்னா, எங்கடா மானியை காணோன்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது அந்த நிழல் இருக்குது இல்லைங்களா, அந்த நிழலும் அந்த பாறையோட கலரும்
மானோட கலரும் எல்லாம் சேமாக இருந்தனால மான் எங்கே இருக்குது பாறை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரம் எங்கடா மான் பார்க்கலான்னு வந்தால் மான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அப்புறமேட்டு பார்த்தா தான் ஒன்று ஒன்றா எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிது. ஸோ மக்கள் வரவும் எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா இருக்கும் நியர்பை ஒரு 1 to 2 இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அழகாக விளையாண்டுட்டு அந்த இதை பிச்சு சாப்பிட்டுட்ருக்கு குரங்கு. அது ஒரு வாழ்க்கை தாங்க. அந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? வேலைக்கே ஆகாது. பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு 20 minutes போணுச்சுங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி கிட்டத்தட்ட ஒரு 20-30% குறைஞ்சிருச்சு. பட் குழந்தைங்க எனர்ஜியாக தான் இருக்காங்க. இதில் வேறு பாருங்கள் குரங்கு மேலே ஏறி விளையாண்டுட்டுருக்கு ஜாலியாக. ஸோ அந்த அழகை ரசிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்ல அழகான மரங்கள். இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்தோங்க அப்போல்லாம் கிடையாது, இப்போ தான் இருக்குது. அப்படியே ஒரு மாட்டு வண்டி 2 மாடு தத்ரூபமாக இருந்தது. உண்மையாகவே சடனாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ உண்மையாகவே மாட்டு வண்டி நிற்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு அதாவது ரெடி பண்ணி வச்சாங்கிற மாதிரிலாம் தெரியல. அது அப்படியே கொஞ்சம் கடந்து போயாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா நாட்டுக்குரங்குன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தது. உள்ளே எட்டி பார்த்தா வெள்ளையாக இருந்தது. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற குரங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இது என்னது? செம்முக குரங்கு. ஓ, மூஞ்சி சிகப்பாக இருந்தால் செம்முக குரங்கு. அங்கே பாருங்கள் அதே மாதிரி இருக்குது, ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. நல்லா இருந்தது. வாங்க நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும்? மயில் வெள்ளையாக இருக்குது, வெள்ளை மயில் போர்டு போட்டிருந்தது. ஆனால் குட்டியாக இருந்தது. எங்கே இதுக்கு தொகையவே காணும். என்ன மயிலாக இருக்கும் தெரியல. என்னமோ கிளிகள் இருக்கா? இருக்குது. என்னமோ பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ரெண்டும் பேசிகிட்டு இருப்பாங்க போல் அவங்களோட லாங்குவேஜில். இது இன்னும் வெள்ளையாக இருக்குது. நல்லா இருந்தது. அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்போது சூப்பராக இருந்தது. சாம்பல் நிற நாரையா? அதாவது இது என்னன்னா சாம்பல் நிற நாரை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால், கழுத்து நேராக இருக்கா திரும்பி இருக்கானே நமக்கு தெரியாது. உத்து பார்த்தா உடம்பு இப்படி இருக்கும், தலையும் அதுக்கு நேர்வாகலே இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் மெயினாக நரி. லாஸ்ட் டைம் வந்தப்போ நரி போர்டு இருந்துச்சு, ஆனால் நிறைய பார்க்கல. ஆனால் இந்த டைம் நிறைய பார்த்தாச்சுங்க. 2 இருந்தது குட்டியாக. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் நடந்து வந்தது, அது போய் உள்ளே ஹைட் ஆகிடுச்சு. அது பாருங்கள், அது ஒரு ரசனை தாங்க. அழகாக குட்டியாக நடக்கும்போது நம்ம டிவியில் பார்க்குறோம், பட் நேரில் பார்க்கும்போது அது ஒரு தனி அனுபவம் தான். நரி விளையாடுறதுன்னு சொல்லி அங்கங்கே சும்மா ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. சாம்பல் நிற நாரை அதே தான். இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. பார்த்தாச்சு. செங்கால் நாரை. ஒரு கால் சிகப்பு கலரில் இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் செங்கால் நாரை. சாம்பல் கூளைக்கடா. புரியல. ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதுதான் இயற்கையின் அழகை கண்டிப்பாக ரசிக்க வேண்டுமல்லவா. ஃபுட்டேஜ் அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத விட நாம் எடுக்கும்போது இப்படி வரணும். அதுதான் அதில் ஒரு அழகான விஷயமே. சூப்பராக இருக்குது. கற்றுக்குவோம். இதுக்கு மேலே நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கற்றுக்குவோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஏரியா இல்லவே இல்லை. இந்த டைம் ஒரு அண்ணா வெளியே நின்றுட்டு இருந்து நம்மளை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க ஃபிஷ் இருக்குது பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. போனோம். இந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபிஷ் வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பாட்டிலில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. உண்மையாகவே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்க பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்களே அங்கே ஒரு 1/2 hour மேலே இருந்தோம். 2 ரூமில் இருந்ததுங்க. நல்ல பெரிய பெரிய ஃபிஷ் டேங்காக தான் இருந்தது. ஆனால் ஃபிஷ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய டேங்கில் இவ்வளோ ஃபிஷ் கொடுத்து அது அழகாக ஒரு சீனரிஸ் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரியலாகவே கடலுக்கு அடியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள்,
கண்டிப்பாக ரசிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இதற்கு மேல் என்ன வேண்டும்? மீன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. சின்ன டேங்காக இருந்தால் அதனால் இவ்வளோ தூரம் போய் திரும்ப முடியாது. பெரிய டேங்காக இருக்கிறதுனால இது பாருங்கள் ஏதாவது ஸ்பீடாக வருது பாருங்க, எவ்வளோ லென்த்தாக வந்துட்டு போகுது. அதுக்கு அது ஒரு ஜாலி. நமக்கு எப்படி மீனை பார்க்க ஜாலி, அது நம்மளை பார்க்க ஜாலியாக இருக்கும் போல். இதுதான் பாங்க சூப்பராக இருந்தது. ரொம்ப குட்டியாக இருந்தது. டேங்க் பெருசு. அதில் பாருங்கள் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. பட் அது ஏதோ பவுட்ரு மாதிரி தான், அது ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது, தத்ரூபமாக இருந்ததுங்க அந்த சீனரிஸ்லாம். இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக ரியல் உட்டுன்னு தான் நினைக்கிறேன். உட்டை வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. என்ன மெட்டீரியல்னு தெரியல நமக்கு. பாருங்க தான் உண்மையாகவே ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஒரு ஃபீல் வரும், அந்த ஃபீல் வருது. மறுபடியும் அந்த மயில் ஏரியா கொண்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குதே. மயில் தான். அடுத்த ஏரியாவுக்கு அப்படியே நடக்க ஆரம்பித்து விட்டோம். மயில் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இந்த பக்கம் நடக்க ஆரம்பித்தாச்சு. அநேகமாக இந்த பக்கம் தான் அந்த மாதிரி மெயின் ஏரியாலாம் இருக்கும். அந்த பாம்பு இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். பரவாயில்ல, இது வந்து இருந்ததை விட இப்போ ஏக்கர்ஸ் வந்து நல்லா அதிகமாக விரிவுபடுத்திட்டு தான் நெட்டில் பார்த்தேன். இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த டைம் நல்லாவே ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லா நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க மலைப்பாம்பு எதையோ சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கு. பட் இதுக்குள்ளே எதுக்கு கோழி உள்ளே விட்ருக்காங்கன்னு தெரியல. இது சாப்பிட்றதுக்கா இல்லை அது விளையாடுறதுக்கா பேச்சு துணைக்கான்னு தெரியல. பாவம் அந்த மலைப்பாம்பா இந்த கோழியான்னு தெரியல. அது பாட்டுக்கு ஏதோ செவனையன்னு இருக்குது. பாவம் கண்ணாடிக்குள்ளே தான் இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கே தான் வந்து இந்த இன்னும் சின்ன சின்ன ஐட்டங்கள் நிறையா இருக்குது. நடக்கும்போது கொஞ்சம் கால் வலி இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நடந்து போவோம். என்னமோ போட்டிருக்குது. இங்கே தான் முதல்ல இருக்கிறது. ஆனால் எப்போ போனாலும் முதல்ல தூங்கிட்டே தான் இருக்குது. எதையே சாப்பிட கொடுத்து தூங்க வச்சிடறாங்களா இல்லை அது சோம்பேறி முதலையான்னு தெரியல. 2 டைம்ஸ் வந்தோம். இது 3rd டைம் வரேன்னு நினைக்கிறேன். 3rd டைம் வரப்போ அவங்க முதலே பார்த்துட்டு லாஸ்ட் டைம் கூட பார்க்க கூட இல்லை. அது உள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தோம். பட் நல்லா தூங்கிட்டுருக்கு. ஆமை இங்கேயும் இருக்குது. நம்ம உள்ளே இன்னும் கொஞ்சம் போவோம். அதுலேயும் இருக்குது. பார்த்தோம். தண்ணிக்குள்ளே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். 2-3 இருக்குது உள்ளே. இங்கே வெளியில் இருக்கிறது உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. இதை தொட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு உள்ளே தொட முடியாதில்ல. பட் அதுதான் இங்கே தொட்டு பார்த்துக்கலாம். நடந்து வரும் பாருங்க ஒன்று சூப்பராக. 1, 2, 3, 4. வா. அடுத்தது குருவிகள். இது நல்லா கத்திட்டு இருந்துச்சு. இந்த ஏரியா வந்தாலே குருவி சத்தம், கிளி சத்தங்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்க ஒரு நாய். இது ஆக்சுவலி தெரியவே இல்லைங்க இருட்டில். அதுக்கப்புறம் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்து தாங்க பார்த்தேன். அந்த மர நாய்கள்னு போட்டிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தேன். அது கூட பாருங்கள் நான்வெஜ் போட்டு வச்சுருக்காங்க. தெரியவே இல்லை. நல்லா ஒத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபோனில் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதோட சந்தோஷம் பாருங்கள் அப்படி ஜாலியாக. ஆனால் ஜோடியாக இருக்குது பாருங்கள் எல்லா கிளிகளுமே. நல்லா கிளிகள் குருவிகள் அனைத்தும் ஜோடி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. அடுத்தது செவ்வலையை கழுத்து கிளியா. ஆக்சுவலாக அது வந்து நல்லா இருக்குங்க. குழந்தைங்களோட டைமிங் கொஞ்சம் நல்லா ஒரு சண்டேவாக பார்த்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock மேலே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வெயில் லைட்டாக குறையிற டைமாக வந்தோம்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த கேமிங் ஏரியாவில் தான் நம்ம டைமிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்க்குறது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஓரளவுக்கு நம்ம 10 minutes 5 minutes அந்த நடக்கிற டைமிங்கு ட்ராவல் டைமிங் பார்க்குறது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். பரவாயில்ல. இல்லை பாருங்க கொஞ்சம் நல்லா இயற்கை நல்லாவே இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு
மெயினாக பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ப்ளே ஏரியா நார்மலாக டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டுகளுமே இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு என்ட்ரியாக ரூ. 20 சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு. ஒரு சிலர்லாம் வந்து ஃபஸ்ட்டு இங்கேயே ஃபுல்லாக டயர்டாகிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள நம்ம இங்கே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு எல்லா விளையாட்டும் தெரிகிற குழந்தைங்களா, பட் நம்ம கூட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் ரிஸ்க் தான். ஸோ அப்போ நம்ம கூட கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் அவங்க சின்ன விளையாட்டில் ஏறுற மாதிரி நம்ம அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் டிக்கெட் கவுண்டரு. ஜூல் வந்து கிளம்பியாச்சு. ஸோ டீட்டெயில்ஸில் பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஜாலியான ஒரு அனுபவம் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. இப்போ என்ன வீக்கெண்டு, அது இல்லாமல் ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் ரஷ் நல்லாயிருக்கும். ரஷ் இந்த மாதிரி இருக்கும்போது போகும்போது குழந்தைங்கள் வந்து மித்த குழந்தைங்கள் விளையாடுறத பார்த்து ஸோ அவங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்கள் வந்து விளையாடுறதுக்கு தனியாக இருந்துட்டு பயந்துக்கும் போது என்னன்னா 4 பேர் அவங்க முன்னாடி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தைரியம் கண்டிப்பாக வரும். எதுக்காக நம்ம குழந்தைங்களை விளையாட விடணும்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது அவங்களுக்கு எதுக்குன்னா ஒரு பயம் போயிடணும். பயம் போய் தனியாக இருந்து விளையாடுறாங்கிற ஃபீல் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூலில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருந்தாலும் டெய்லி பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் புதுமுகங்கள்லாம் நல்ல பழக்கம் வரும். குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, சின்ன அனுபவத்தெல்லாம் பழகிக்குவாங்க. ஸோ கம்பல்சரி ஃபேமிலியோடு வாங்க, குழந்தைங்களோட சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.